ஸோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முகேஷ் டொமராஜு அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசெண்டாக என்ன பண்ணாரு? அவரு செஸ் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அந்த முகேஷ் டொமராஜுக்கு வந்து 11 crores பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 29 years ஒரு செஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருந்தீங்க, 11 crores பிரைஸ் வந்துருச்சு. ஸோ 11 crores வச்சு நம்ம என்ன பண்ண தெரியல. ட்ரிபிள் வி காலேஜ் பார்க்கணும், ட்ரிபிள் வி காலேஜ் இந்த ஹைட்ல இருக்கா, பக்கத்துல நம்ம இந்த ஹைட்ல ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கட்டிடுவோம் 11 crores. ஓகே, நீங்க அதை விட்டுறீங்க. ஓகே, நம்ம வீட்டில் இருந்து ஜாலியாக இருக்கீங்க. ஒரு 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது. 3 வருஷம் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வரும். என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கோடி ரூபாய் நீங்க ஜெயிச்சதுக்கு 4.67 கோடி ரூபாய் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஏன் கட்டல அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வரும். ஜென்ரலா நீங்க எந்த செமினார் போய் பாத்தீங்கன்னாலும் நான் வந்து இங்க இருந்தேன், நான் எப்படி வந்தேன் தெரியுமா அப்படின்ற ஸ்டோரி தான் மோஸ்ட்லி கேட்டிருப்பீங்க. நான் எக்கச்சக்க ஸ்டோரி பார்த்திருக்கேன். நான் இங்க இருந்தேன், எப்படி வந்தேன் தெரியுமா, ஒரு டாக்ஸ் நோட்டீஸ் இருந்துச்சு, நான் எப்படி போயிட்டேன் தெரியுமா அப்படின்ற ஸ்டோரி வந்து நான் எத்தனையோ ஸ்டோரியை வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஸோ என்ன பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அது ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும். நம்ம இந்த செமினார்லாம் பார்த்துட்டு எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டிங் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா வந்து நீங்கள் ஜென்ரல் கன்சல்டன்ட் போவீங்க, எஃப்எஸ்ஐ எடுக்கணும், ஜிஎஸ்டி எடுக்கணும், பேன் நம்பர் எடுக்கணும், எல்லாம் எடுத்துட்டு ஒரு கடை ஆரம்பிச்சிடுறீங்க. கீதாஞ்சலி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை நம்ம வந்து மெயின் பஜார்ல போட்டுறோம். கீதாஞ்சலி ஸ்டோர்ஸ் அட்ரஸ். உங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ணுவீங்க பண்ணா மேன்பவர் ஏஜென்சி, கீதாஞ்சலி ஸ்டோர்ஸ். ஓகே, கீதாஞ்சலி மேன்பவர் பார்த்துக்கோம். கீதாஞ்சலி மேன்பவர் அட்ரஸ், என்ன பிரச்சனை கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த ஃபோன் நம்பர், இந்த மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு நேம் போட வச்சிடறோம். ஜிஎஸ்டி எடுத்துடுறோம். நம்ம அப்படியே டப்பம் பக்கத்துல போனாலே அந்த நேம் போர்டு தான் தெரியும். அப்படி ஒரு பெரிய ஒரு நேம் போர்டு வச்சிடறோம். டர்ன் சூப்பரா பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு எத்திக்கலான ஒரு பிசினஸ் உமன். ஸோ இந்த செஷன்ஸ்லாம் கேட்டு சார் சொன்னாரு டாக்ஸ் எல்லாம் பே பண்ணணும்னு சொன்னாரு. எல்லா டாக்ஸும் கரெக்டாக பே பண்ணணும்னு சொல்லிட்டு 1 பைசா கூட வந்து டாக்ஸ் பே பண்ணாம பண்றாங்க. எல்லாம் பக்கா டாக்ஸ், எல்லாம் பேங்க்ல வந்து எனக்கு சூப்பரா பண்றாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே ஒரு ஆபீசர் வந்து ரோட்ல போறாரு, பாக்குறாங்க கீதாஞ்சலி மேன்பவர் அப்படின்னு சூப்பரா ஒரு நேம் போர்டு இருக்கு. நல்லா டாக்ஸ் பே பண்றாங்கன்னு பாக்குறாரு. என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் போர்டுல அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இல்லை. அவங்க ஜிஎஸ்டி எடுத்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து நேம் போர்டு இல்லை. ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு நோட்டீஸ் வருது, கீதாஞ்சலி மேன்பவர் நீங்க சூப்பரா டாக்ஸ் பே பண்றீங்க, வெரி குட், நீங்க கங்க்ராச்சுலேட் யூ. நீங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ இது எனக்கு தெரியாது, ஸோ நான் ஜிஎஸ்டி நம்பர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் போர்டு வந்து மாத்திடுறாங்க. கீதாஞ்சலி ஸ்டோர்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு நேம் போர்டு மாத்தி வச்சிடறாங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ்ல இருந்து லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க, சார் நான் எல்லாமே மாத்திட்டேன், நீங்களே ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபீஸர் வேற வந்து பாக்குறாரு, ஓ நேம் போர்டு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாரு. உள்ள வந்து எல்லாமே நீட்டா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு, வெல் ஃபர்னிஷ்ட் பில்டிங், எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு. அவங்களோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அவங்க அந்த ஆஃபீஸ்ல எங்கேயுமே ஒட்டி வைக்கல. இன்னொரு 50,000 ரூபாய் பெனால்டி. ஸோ தீஸ் ஆர் த ப்ரொசீஜர்ஸ்